இன்றைக்கி நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு 2-3 மாடல் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்பேரேட்டிவ் டைப் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இம்பேரேட்டிவ் டைப்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பேரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரின்னு படிச்சிருப்பீங்க. சரியா? சரி, இப்போ இம்பேரேட்டிவ்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு நேம்லேயோ அல்லது ப்ரொனவுன்லேயே ஸ்டார்ட் ஆகாது. சரியா? ராஜு அல்லது ராணி இந்த மாதிரி ஒரு நேமில் ஸ்டார்ட் ஆகாது. அது மாதிரி ஹீ, ஷீ, இட்டு அந்த மாதிரி ப்ரொனவுன்லேயும் ஸ்டார்ட் ஆகாது. அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படி பார்த்தோன்னா, ஒரு ஆக்ஷன். சரியா? ஒரு செயல். நம்ம இப்போ தூங்குகிறோம், அது ஒரு ஆக்ஷன் தானே. சாப்பிட்றோம், அது ஒரு ஆக்ஷன். அதை தான் நம்ம வெர்புன்னு சொல்கிறோம். சரியா? படம் பார்க்குறோம், வாட்ச். சரியா? அது ஒரு ஆக்ஷன். படிக்கிறோம், ஸ்டடி, அது ஒரு ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரியா? இதை வச்சு நம்ம அது இம்பேரேட்டிவ் டைப்ஸ்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது இன்னொன்று மாடல் இருக்குது. டோன்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும். சரியா? டோன்ட் கோ தேர். ஒரு வெர்புக்கு முன்னால் டோன்ட்டுன்னு நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுவும் வெர்பு தான், ஆனால் நெகட்டிவாக டு நாட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். டோன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளீஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ப்ளீஸ் பக்கத்தில் ஒரு வெர்பு வந்திருக்கும். இதை தான் நம்ம இம்பேரேட்டிவ் டைப்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த இம்பேரேட்டிவ் டைப்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம பாசிவாக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வேர்ப்ஸ் பற்றி ஒரு நிமிஷம் நல்லா நம்ம பார்த்துக்குவோம். வேர்பு வந்து என்னென்னா, பி வேர்ப்ஸும் இருக்குது, ஹேவ் வேர்ப்ஸும் இருக்குது. அப்புறம் நம்மளோட ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏகப்பட்ட ஆக்ஷன். துவைக்கிறோம், பாத்திரம் விளக்குறோம், கூட்டுறோம், துடைக்கிறோம், ஸ்டிச் பண்ணுறோம். சரியா? இது எல்லாமே ஆக்ஷன் தான், செயல். அதை தான் வெர்புன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இது வந்து பி வேர்ப்ஸ். இப்போ பி வேர்ப்ஸில் என்னென்ன இருக்குது? ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், பீன், பீயிங். இதெல்லாம் பி வேர்ப்ஸ். அடுத்து பாருங்கள், ஹேவ் வேர்ப்ஸ் இருக்குது. ஹேவ், ஹேஸ், ஹேட். இது வந்து ஹேவ் வேர்ப்ஸ். அடுத்தது பாருங்கள், ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, க்ளீன், ஸ்வீப், ஸ்டிச், அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். அப்போது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இம்பேரேட்டிவ் டைப்பு வந்து இந்த மாதிரி வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அல்லது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும்? டோன்ட்டுன்ற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அல்லது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும்? ப்ளீஸ்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த 3 மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இதில் கிராஸ் த பிஸி ரோடு கேர்ஃபுல்லி அப்படின்னு இருக்குது. இது உங்களோட புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டை பாருங்கள், கிராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு கிராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது ஒரு நேம் கிடையாது. சரியா? ப்ரொனவுனும் கிடையாது. ஒரு ஆக்ஷன், ரோடை கிராஸ் பண்ணுற ஒரு ஆக்ஷன். அப்போ இது இம்பேரேட்டிவ் டைப்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை பாசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். இது இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, இதை பாசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ சொல்கிறேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் அட்வைஸ்டு டு, யூ ஆர் அட்வைஸ்டு டு, அதை மட்டும் போட்டுட்டு, இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா மேலே, கிராஸ் த பிஸி ரோடு கேர்ஃபுல்லின்னு கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே தூக்கி இங்கே எழுதிடுங்க. ஓகேவா? திரும்ப சொல்கிறேன். ஒரு ஆக்ஷன் வேர்டில் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா அந்த பேட்டர்னில் யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்படின்னு போட்டுட்டு, இதை கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். யூ ஆர் அட்வைஸ் டு, அதை போட்டுட்டு அவங்க மேலே கொடுத்துருக்காங்களா சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை எடுத்து அப்படியே எழுதிடணும். ஓகேவா? இன்னொரு மாடல் பார்ப்போம்.
இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்னால் ஸ்டார்ட் ஆகிருக்கு, கோன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கா. இது ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஓகேவா? அப்போ இது இம்பேரட்டிவ் டைப். இது இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. நம்மளை பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போது திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஆர் அட்வைஸ்டு டு, யூ ஆர் அட்வைஸ்டு டு இந்த சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதை எழுதிட்டு அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கோ ஃபார் அ ஜாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே தூக்கி இங்கே எழுதிடணும். ஓகேவா? யூ ஆர் அட்வைஸ்டு டு கோ ஃபார் அ ஜாப் இயர்லி ஜாக், ஜேஓபி ஜாப்னு கொடுத்துருக்கேன், ஜேஓஜி ஜாக் வரணும், ஜாகிங். ஓகேவா? யூ ஆர் அட்வைஸ்டு டு கோ ஃபார் அ ஜாக் இயர்லி இன் த மார்னிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது என்ன சொன்னேன், யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்படின்னு போட்டுட்டு அந்த சென்டென்ஸை எடுத்து அப்படி எழுத சொன்னேன். ஓகேவா? இப்போ நம்ம சென்டென்ஸோட மோட்டிவை பார்க்கணும். அவங்க வந்து அட்வைஸாக சொல்கிறாங்களா, அல்லது ஆர்டராக சொல்கிறாங்களா, அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா, அல்லது ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்களான்னு பார்க்கணும். சரியா? இப்போ வந்து ரோடை பார்த்து கிராஸ் பண்ணுன்னு சொல்கிறது மேக்ஸிமம் அட்வைஸாக தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ யூ ஆர் அட்வைஸ்ட் டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரோட்டில் விளையாடாதன்னு சொல்கிறத என்ன சொல்லலாம், அட்வைஸாகவும் சொல்லலாம். அதையும் மீறி நம்ம செய்யும்போது வீட்டில் திட்டுவாங்களே, அப்போ அதை ஆர்டராகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் யூ ஆர் ஆர்டர்டு டுன்னு எடுத்துக்கலாம், அல்லது யூ ஆர் அட்வைஸ் டு. அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த 4 தான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிற போகிறோம். ஓகேவா? அடுத்தது போகலாம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததும் டோன்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ டோன்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சொன்னேன், யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்படி சொன்னேன்னா, ஆனால் இங்கே டோன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கனால, ஓகேவா, யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு, வெறும் டூ போட்டோம் சென்டென்ஸில். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா, நாட் டு அப்படின்ற வேர்டை சேர்க்குறோம். நாட் டு, நல்லா பார்த்துக்கோங்க. டு நாட் போடக்கூடாது, நாட் டு. அடுத்து இந்த டோன்ட்டை திரும்ப இங்கே கொண்டு வரக்கூடாது. இந்த இருக்குல்லையா இந்த டோன்ட், இந்த டோன்ட்டு திரும்ப இங்கே வரக்கூடாது. அதை தான் நம்ம நாட்டுன்னு பிரிச்சிட்டோம். ஓகேவா? அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த டிஸ்டர்ப் ஹிம்னு இருக்குல்ல, அதை தூக்கி அப்படியே இங்கே எழுதிட போகிறோம். புரிஞ்சிச்சா? யூ ஆர் அட்வைஸ் நாட் டு டிஸ்டர்ப் ஹிம். அப்போ ஃபஸ்ட்டு டோன்ட்டில் ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மறக்காமல் போட வேண்டியது நாட் டு. யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு. ஓகேவா? அடுத்தது போகலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இது ப்ளீஸ்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு வெர்பு இருக்குது, கால், எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஆனால் நம்ம ப்ளீஸ்னு சொல்லிட்டனால நம்ம வந்து அட்வைஸ்டு டு போடாமல் ரெக்வஸ்டட்னு போடுறோம். ஓகேவா? யூ ஆர் அட்வைஸ்டு டுன்னு இதுவரையே போட்டோம் இல்லையா, இங்கே வந்து அவங்க ப்ளீஸ்னு கொடுத்தனால இந்த ப்ளீஸை வந்து நம்ம ரெக்வஸ்டடுன்னு மாற்றிட்டோம். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் மீ அட்வான்ஸ். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களே கால் மீ அட்வான்ஸ், அதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடணும். ஓகேவா? யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் மீ அட்வான்ஸ். அடுத்த சென்டென்ஸ் போகலாம். இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம் அப்படின்னு இருக்கா. இப்போ தான் நம்ம பார்த்தோம், ப்ளீஸ்னு வந்திருந்தால் அந்த ப்ளீஸை ரெக்வஸ்டட்னு மாற்றிக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம இதுக்கு முன்னால் என்ன லேர்ன் பண்ணோம், டோன்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டோன்ட்டை நாட் டுன்னு பிரிச்சுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்போ யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், டிஸ்டர்ப் ஹிம்னு இருக்குல்ல, இதை தூக்கி அப்படியே அந்த டூ பக்கத்தில் எழுதிட போகிறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? திரும்ப ஒருக்கா பார்க்கலாம். இப்போது
யூ ஆர் அட்வைஸ்டு டு, அல்லது யூ ஆர் ரெக்வஸ்டட் டு, அல்லது யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு, அல்லது யூ ஆர் ஆர்டர்ட் டு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ ப்ளீஸ் வர இடத்துல என்ன போடுவோம்? யூ ஆர் ரெக்வஸ்டட் டு. இதே இது அட்வைஸாக இருந்துச்சுன்னா யூ ஆர் அட்வைஸ்ட் டு. சரியா? இப்போ டோன்ட்டில் வந்திருந்தால் என்ன சொல்லியிருந்தோம்? யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு. இந்த இடத்த நாட் டு கவனிச்சுக்கணும். டூ நாட்டுன்னு போட்டுறக்கூடாது. நாட் டு போட்டுட்டு இந்த டோன்ட் இருக்கு இல்லையா, இந்த டோன்ட்டை திரும்ப இங்கே எழுதி வச்சிடக்கூடாது. அது தப்பு. சரியாப்பா? அடுத்து டிஸ்டர்ப் யூன்னு அந்த சென்டென்ஸில் இருக்க வேர்டை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது போகலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். இங்கேயும் ப்ளீஸ் வந்திருக்கு, டு நாட் வந்திருக்கு. ப்ளீஸ் வந்தால் என்ன ஞாபகம் வச்சுக்குவீங்க? யூ ஆர் ரெக்வஸ்டட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவீங்க. சரியா? டு நாட், அதாவது டோன்ட்டுன்னு வந்திருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து நாட் டுன்னு மாற்றிக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த சென்டென்ஸில் இருக்க ரிமைனிங் பார்ட்டை எடுத்து அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். இந்த ஸ்லைடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் அட்வைஸ் டு, யூ ஆர் ஆர்டர்ட் டு, யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு. சரியா? ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கணும். இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கலாம். அது ஆர்டராக இருந்தால் ஆர்டராக எடுத்துக்கலாம். இல்லை அட்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருக்குன்னா நம்ம அட்வைஸ்னு போட்டுக்கலாம். இது ப்ளீஸ்னு ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா ரெக்வஸ்டட் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள். இதே இது ஒரு சென்டென்ஸ் வந்து டு நாட்னு ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா, ஓகேவா, அப்போ யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு. யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு. இந்த இருக்குது பாருங்கள். நாட்டு மறந்துடக்கூடாது. நாட் டு, இங்கே நாட் டு, இங்கே நாட் டு போட்டிருக்கோம். ரெக்வஸ்டட் எப்போ போடுவோம்? ப்ளீஸும் வந்து டோன்ட்டும் வந்துச்சுன்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டுன்னு போடுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ஈஸி தான். இன்னொரு அடுத்த மெத்தட் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். இப்போது இந்த 3 கொஷின் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சரை வந்து நீங்களாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாக ட்ரை பண்ணி அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூப்பா.